Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் ஓப்பன் ஆகும்போது அது நான் நேற்றுமே சொன்னேன், நான் வந்து பேரிஷாக இருக்கேன், மார்க்கெட் மேலே போகுதா என்னன்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி நான் கொஞ்சம் கவுண்டர் கொஸ்டின் வச்சிருந்தேன். பட் ஆனால் காலையில் ஓப்பன் ஆனது வந்து ஃப்ளாட்டு தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் அதை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் போட்டிருந்தேன், நம்ம எப்பவுமே மார்க் பண்ணுற ஐபி லோ அப்படின்றது அதை வந்து ஷேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம சார்ட்டாகவே பார்த்துருவோம். ஸோ காலையில் நல்ல ஐக்கு மேலே சஸ்டைன் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப இல்லை மார்க்கெட் எக்ஸ்பைரிக்காச்சும் கொஞ்சமாச்சும் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கூட ப்ரெஷரே இல்லாமல் அப்படியே ஒரு பக்கமாக ஓடிச்சு மார்க்கெட்டு. அதான் நான் நிறைய சொன்னேன், இந்த லெவல் தாண்டிச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் போகும்ட்டு. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதான் இப்போ திரும்ப அதான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. அது எப்போ வந்து மார்க்கெட் லோவரில் ஃபார்ம் ஆகுது. ஆனால் தான் லோவர் லோன்றது நான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் லோவரில் ஃபார்ம் ஆச்சு, திரும்பியும் தான் இங்கே ஃபார்ம் ஆச்சு, திரும்பியும் மேலே ஓடிச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆச்சு, 5 மினிட்ஸில் ஃபார்ம் ஆச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே 15 மினிட்ஸ்லேயே வந்து லோவரில் ஃபார்ம் ஆச்சு, ஆனால் திரும்பியும் வந்து ஓடிச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, இந்த ரைசிங் வெஜ் மாதிரி இருக்கு. ஜென்ரலாக டாப்ஸ் வந்து அங்கே தான் நடக்கும். பார்த்தா நான் இப்போ டாப்பா பாட்டமான்றதுலாம் இல்லை, இது ரைசிங் வெஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது பொறுமையாக ஃபார்ம் ஆகி இது பிரேக் ஆச்சுன்னு வச்சுங்களேன். பிரேக் ஆகணும்னா நீங்கள் அதே மாதிரி தான் பொறுமையாக ஸ்விங்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ 15 மினிட்ஸ் லோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மேலே போயிடுச்சு, சரியா? ஸோ இந்த லோக்கு கீழே போச்சுன்னா, இந்த லோக்கு கீழே போச்சுனாலே வந்து இந்த இந்த ரைசிங் வெஜ் ஆக்டிவாக இருக்கும். பட் ஆனால் ஆக்டிவ் ஆச்சுன்னா பெரிய ரிவர்சல் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் அதே மாதிரி ட்ரெண்ட் கூடயே போயிடுங்க. ஏன்னா நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து அந்த 3 மினிட்ஸ் சார்ட்லேயே பை பண்ணாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பை பண்ணாங்க, 24, ஆமாம், இந்த 24,200 நோ பை பண்ணாங்க. இந்த இடத்துல பை ஆனது தான். அது பாட்டு பொறுமையாக அப்படியே மாவு அரைச்ச மாதிரி பொறுமையாக தான் போகுது. ஆனால் நல்லா தான் போகுது. 3 மினிட்ஸ் சார்ட்லேயே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்று அதை சிக்னலாக பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க. மிச்சபடியாக தான் திரும்பி வந்து இன்னைக்கு என்ன அப்டேட் நியூஸாக தான் பார்க்கணும். ஓவர் நைட்டு என்ன மாதிரி இருக்கும். எல்லா பக்கமும் மேலே இருக்குது. விக்ஸு பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. நானுமே அதை எதிர்பார்க்கல. ஏன்னா நியூஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் விக்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் குறைஞ்சிது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. நான் நேற்று கொஞ்சம் விக்ஸ் ஏறி இருந்தது. விக்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் தான் இப்போ எல்லாமே இந்த நியூஸ் ஃப்ளோவாக இருக்கிறதுனால எனக்கும் கிளாரிட்டி இல்லை. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பொறுமையாக வரட்டும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த 3 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து செல் வரட்டும். அதுக்கப்புறம் கூட எடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதான் அப்போ கம்மிங் பேக் டு பொசிஷன்ஸ். பொசிஷன்ஸுக்கு வருவோம். பொசிஷன்ஸ் வந்து நான் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸோ நம்ம நண்பரோட அக்கௌண்ட் ஒன்று வச்சு நான் எப்பவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் நான் என்ன பண்ணேன்னா, அந்த 21st வந்து வச்சு இந்த பேரிஷ் பொசிஷன் வந்து புல்லிஷ் பொசிஷன் மைல்டு புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ அது நல்ல ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன். அது ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டேன் காலையில். அதுக்கப்புறம் வந்து 28th வந்து அகைன் நான் கால் ரேஷியோஸ் தான் வச்சுருந்தேன். அது திரும்பி வெளில மட்டும் போட்டிருக்கேன். ரேஷியோவாக பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து 24,450 இருந்துச்சு. ஸோ இதை கட் பண்ணி, ஸோ 24,450 இருந்தது. இதை கட் பண்ணி வந்து இங்கே போட்டிருக்கேன். புட்டு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் உள்ளே நோக்கி வரேன். ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அக்ரெசிவாலாம் எடுத்துன்னு வரல புட்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் புட்டு சேல் பண்ணுறதுலாம் ரொம்ப தூரமாக தான் வச்சிருக்கேன். உள்ளே வரல. நியூஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. நியூஸ் பார்த்துட்டு ஸோ இந்த கொஸ்டின் வந்து அங்கே மாற்றி போட்டேன். அகைன் கம்மிங் பேக் டு தான், இது 2 மட்டும் தான் நான் மதுராக மாற்றினேன். இது எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ மதியானம் இந்த 12 மணிக்கு மாற்றினதோட சரி. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணல. ஸோ அதை நோக்கி போட்டேன். காலையில் கேப் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த ஃபஸ்ட்டு 21st புக் பண்ணிட்டேன். காலையில் 10:50 எல்லாத்தையும் புக் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு 28th மட்டும் நோக்கி போட்டேன். ஸோ இதுதான் ஆர்டர் புக்கு. எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா நெகட்டிவ்ல இருக்கு. ஏன்னா அதான் அந்த அப்சைடாக வந்து போகும்போது ஸ்ட்ராட்டஜியானவே காமிச்சிருக்கேன். நான் ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இல்லை, ஒரு நிமிஷம். இந்த பொசிஷன் வந்து நான் 21 ரூபாவில் புக் பண்ணிட்டேன். இப்போ வந்து 4 ரூபா 5 ரூபா மொத்தம் 4,500 இருந்துச்சு. இதை புக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சி ரேஷியோ இருக்குது. இந்த சி ரேஷியோ வந்து மாற்றி போட்டிருக்கேன். இப்படி நோக்கியிருக்கேன். ஸோ 450 இருந்ததை தூக்கி 550 போட்டிருக்கேன். ஸோ அதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ எம்டிஎம்மாக இது பொசிஷன் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி அந்த ஜூன் ஸ்டார்ட்னு சொன்னல, அது அப்போ நம்ம அப்பயே மாற்றினது தான். 24ல் மாற்றி விட்டது. நான் அதுவும் பெருசாக மாற்றல. ஒன்றும் அதை தான். இதுக்கப்புறம் 24,500 கிட்ட போனால் மட்டும் தான் இது கைவிட்டோம். இல்லைனா ஜஸ்ட் இந்த பொசிஷன் கம்னு வச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி அந்த பி ரேஷியோ வச்சோம்ல, ஸோ அந்த பி ரேஷியோ வந்து ஸ்லைட்டாக மாற்றிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொசிஷன் இருந்துச்சு, அது வந்து பாதி கட் பண்ணேன்.
மொத்தம் 16 லாட் இருந்துச்சு. அந்த பாதி கட் பண்ணிட்டு அந்த பாதியை மட்டும் இங்கே வச்சிருக்கேன். ஸோ நானும் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தான் கேலண்டராக வச்சிருக்கேன். நம்ம பார்ப்போம் அது என்ன நடக்குது. நான் வந்து நியூஸ் அந்த ரிவர்ஸில் வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக வந்து பொறுமையாக வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதே தான் அப்சைடில் போக போக மட்டும் கொஞ்சம் பெருசாக லாஸ் இல்லாமல் ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக போய் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கேன். டவுன் வந்தாலும் அகாமடேட் ஆகிற அளவுக்கு வச்சிருக்கேன். இதான் இதான் இந்த அக்கௌண்ட்டோட பொசிஷன்ஸு. அதுக்கப்புறம் நான் அந்த நேரத்துலேருந்து சொன்னல அந்த ஏற்றம் இதில் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து குரூப்லேயே போட்டேன். ஆக்சுவலாக பொசிஷன் வந்து வியூ தான். பொசிஷன் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேரியேஷன் தான் வச்சுருந்தேன். ஸ்ட்ராட்டஜியாக பண்ணதுனால வந்து ஆக்சுவலாக தப்பிச்சேன். ஒரு நிமிஷம். அது வந்து அந்த இதில் போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரேடு தான் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் எடுத்திருந்தாலும் வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு. மேலே போயிட்டு லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. வியூவாக ஃபெயில் ஆயிருந்தது. பட் ஆனால் எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருந்ததுனால நான் நேற்று வர சொல்லியிருந்தேன்ல நம்ம வேறு செல் எடுக்கிறோம் அதனால கண்டிப்பாக மேலே போகும்னு சொல்கிறதுனால நான் என்ன பொசிஷன் வச்சிருந்தேன்னா இந்த புட் ஸ்ப்ரெட் ஒன்று வச்சிருந்தேன். பியர் புட் ஸ்ப்ரெட்டா அது இன்னும் பார்த்துருவோம் ஒரு நிமிஷம். இதான் அது அந்த அக்கௌண்ட்டாக பார்த்தோம்னா நான் இன்னும் கொஞ்சம் பொசிஷன்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் லோட் பண்ணியிருக்கேன் இந்த அக்கௌண்ட்டில் பொறுமையாக தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 21 அந்த பொசிஷன் வந்து நம்ம 21 ஏப்ரலில் வந்து வச்சிருந்த பொசிஷனு அதை நேற்று வந்து இது செல் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா. அது செல் பண்ணி காலையில் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். சரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் 25 விங்காக ப்ரொடெக்ஷன் வச்சுருந்தேன். காலைல கேப் டவுன் ஆகி ஃப்ளாட்டாக இருக்கும்போது 25 கட் பண்ணி 24 700 வச்சுருந்தேன். ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். அது திரும்பி அது வந்து மேலே போனதுனால அந்த பொசிஷன் வந்து இது நெட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 28 வந்து ஒரு பொசிஷன் வச்சிருந்தேன் புட் ஸ்ப்ரெட்டு. அது வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருந்துச்சு. 28 ஏப்ரலில் நேற்று காமிச்சாங்க. ஸோ அது வந்து புட் ஸ்ப்ரெட்டாக வச்சுருந்தேன். கடைசியாக வந்து என்ன பண்ணேன் அந்த அந்த கால் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் அதை திரும்பி வந்து இன்னொரு அயன் பண்ணுறா மாற்றிட்டேன். ஸோ இது வச்சுருந்தோம் நம்ம 98 ரூபா 90 ரூபாவில் செல் பண்ணியிருந்தோம் இந்த லெக்கையும் இந்த லெக்கையும். ஸோ அது கரைஞ்சி 38 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து மதியத்துக்கு மேலே அந்த பொசிஷன்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த 21 காலை கட் பண்ணதுக்கப்புறம் அதே அதே அது 76 ரூபா 77 ரூபாவில் இருந்தேன். ஸோ அதையும் வந்து அதே மாதிரி ஒரு 2 லாட் எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே அயன் கண்ட்ரா இருக்குது. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது நெட்டு. ஸோ சாரி நெட்டு பிஎல் வந்து 4500 ரூபா பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இது பொறுமையாக வச்சுக்க வேண்டியதான். ஸோ ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா இன்னும் செல் பண்ணியிருக்கிறது வந்து 23700 கொடுத்து அது ப்ரொடெக்ஷன் வந்து 600 பாயிண்ட்டில். இங்கே அதே மாதிரி வந்து 25 கால் 400 பாயிண்ட்டில் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் கேரி பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இது மேலே வந்து இப்போ தான் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நானும் வந்து அந்த 3 மினிட் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அது தேவையே வரவே இல்லை. நானும் 2 3 நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். செல் வந்து அக்ரெசிவ் எடுக்கலாம்னு பார்த்தேன். அங்கங்கே ஸ்ட்ரக்சர் தான் ஓடிட்டு இந்த 3 மினிட்ஸில் செல் வரல. அப்புறம் காலையில் வந்து கொஞ்சம் கேபிட்டல் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 5 லேக்குக்கான அலோகேஷன் வந்து இதில் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஃப்ரெஷ் ட்ராங்கிளாகவே போட்டிருந்தேன். அது லைவ் வாங்க போட்டிருந்தேன். அது பொசிஷனாக பார்த்தீங்கன்னா 26 மேலே. ஸோ அது இங்கே போனீங்கன்னா தெரியும். இங்கே போய்ட்டு 26 மேலே வந்து இந்த பொசிஷன் வச்சுருக்கேன். ஸோ புட்டு வந்து 24 200ல் 340 ரூபாய்க்கு 2 லாட்டு. ஸோ கால் வந்து 24 700ல் ஒரு லாட்டு 25ல் ஒரு லாட்டு. ஸோ பொறுமையாக பில்ட் பண்ணலாம் சொல்லி இது எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ பெரிய மூவ் தான் வந்துச்சு ஏப்ரல்லேருந்து 150 பாயிண்ட் மூவ் மேலே தான் போச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இது இருக்குது. அதே மாதிரி நான் 5th மேலேயும் ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அது நான் எங்கேயும் போடல. பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுலேயும் வந்து 5th மேலே நான் பொறுமையாக தான் டைம் வேல்யூ மட்டும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பெருசாக அக்ரெசிவாக எடுக்கிறது இல்லை. இன்னும் அப்சைடில் நம்ம எதாலும் மேக்கிங் போயிட்டுன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வந்து செல் பண்ணியிருக்கேன். அதை உடனே ப்ரொடெக்ஷன் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புட்டு மட்டும் செல் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். டவுன் சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும். அப் சைடில் வந்து ஃப்ளாட் ஆகி இந்த சைடு வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அது பே ஆஃபாக பார்க்கும்போது இப்படி இருக்கும். அப் சைடில் வந்து ஃபிக்ஸட் ரிஸ்க்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் தான் செல்லே வந்து இப்போ தான் இங்கே தான் 24,600ல் தான் செல் ஆகிருக்குல்ல. ஸோ இங்கே இருக்குது மார்க்கெட் இங்கே இருக்குது. இது எப்படி இருக்கும் பே ஆஃப் வந்து இப்படி பொறுமையாக வரும். ஸோ அந்த பொசிஷன் வச்சிருக்கேன். அது பொறுமையாக தான் அது இன்னும் பெருசாக வராது. பொறுமையாக தான் வரும். ஸோ டைம் வேல்யூ டார்கெட் பண்ணிட்டேன். தீட்டாவா அதான் டார்கெட் பண்ணுறேன். இன்னும் டெல்டாவாக டார்கெட் பண்ணாலே வந்து செட் ஆக மாட்டேங்குது. நான் 4-5 தடவை வந்து இந்த ஸ்விங்கு உடஞ்சி எடுக்கிறேன். அது மேலே மேலே தான் போகுதுன்றதுனால சரி இந்த தடவை இன்னும் 2-3 நாளைக்கு நியூஸ் முடியுது வரைக்கும் நம்ம பெருசாக டெல்டா மூவ் வச்சு வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நான் பேரிஷ் பொசிஷன் வச்சிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டில் திரும்பி பேரிஷ் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான். ஏன்னா அதுலேயும் மேலே போச்சுன்னா திரும்பி இதுலேயும் வந்து டெவலப் வரும்ன்றதுனால அந்த பேரிஷ்க்கு கவுண்டரான பொசிஷன்ஸ் மட்டும் இதில் வச்சிருக்கேன். ஸோ அகைன் கமிங் பேக் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸே எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இதில் தான் மைண்டில் வச்சிருக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதேமாதிரி என்னோட அந்த எல்எஸ்பி அக்கௌண்ட்டில் காட்டுவாங்க. அதுலேயும் வந்து இன்றைக்கி பார்த்தா அந்த பேரிஷ் பொசிஷன் தான். நான் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணல. அதுலேயும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 12 ரூபா 13 ரூபா நைட் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 15 ரூபா தான் இருக்குது. அது பொசிஷனாகவும் அதே மாதிரி தான். அது பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருக்கேன்.
ஸோ நான் அப் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெகோஷியேட் பண்ணிட்டே வரேன். நான் அது லேடர் அந்த மாதிரி வச்சிருக்கேன். லேடரு ஸோ இந்த பொசிஷன் அப்படியே இருக்குது, லேடர் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 மினிட்ஸ் செல் சிக்னல் வந்து 23,600ல ஒரு செல் சிக்னல் எடுத்தேன். அந்த செல் சிக்னலை வந்து நெகோஷியேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கான பொசிஷனுக்கு அது கிட்டத்தட்ட போயிடுச்சு. 600லேருந்து 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. நான் சும்மா எடுத்து அதை அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வரேன், புக் பண்ணாமல் அந்த பொசிஷனை புக் பண்ணுவேன். அது ஒன்று. அதே மாதிரி கண்ட்ரோல்டு பையிங் எடுத்திருந்தா எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல்டு பையிங் வந்து நான் ரேஷோவாக மாற்றிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் அங்கே காமிச்ச மாதிரி தான். ஸோ பொறுமையாக வரணும். மேலே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா மேலே பை போட்டேன். பொறுமையாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, மேலே பை பண்ணால் நம்ம வீக்லி பொறுமையாக செல் பண்ணி கூட அதை பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அந்த பொசிஷன் வச்சிருக்கேன். இன்னொன்று சி ரேஷோ வச்சிருக்கேன். அதுவும் வந்து கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அதையும் இன்னைக்கு காலைல நவுத்தி மட்டும் போட்டேன். இப்போ நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்றது. இவ்வளோ தான் பொசிஷன்ஸு. அதுக்கப்புறம் அந்த வேரி ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதை ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கேன் ஏற்கனவே. கீழே வந்தாலும் ப்ராஃபிட் தான், மேலே இருந்தாலும் ப்ராஃபிட் தான்ன்றது தான். இன்னொரு 2-3 டேஸில் வந்து இது எப்படி நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்ப்போம். இது மோஸ்ட்லி எல்லாமே வந்து மேலே இருக்குது. இது 2 பொசிஷன் மட்டும் தான். இதுவும் மேலே மாற்றிட்டேன் ஸ்ட்ராட்டஜியாக. இதுவும் மட்டும்தான் வந்து ஏப்ரலில் இருக்குது. அது 2-3 நாளில் வந்து Thursday-க்குள்ளே அதை கட் பண்ணிடணும். இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வேறு ஏதாவது புது பொசிஷனை கிரியேட் பண்ணுறது. ஸோ இதில் தான் வந்து அப்டேட்டு. அகைன் இப்போ நீங்கள் வந்து என் சைடு அப்டேட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் தான் எக்ஸ்பெக்டேஷன் நான் ஒன்றும் பெருசாக சொல்லலை. அதாவது வெஜ்ஜு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஃபார்ம் ஆகட்டும். அது எங்கே டிஸ்டன்ஸில் போய் முட்டுதா இல்லை எங்கே போகுதுன்றதெல்லாம் பார்ப்போம். வெஜ்ஜு வந்து உடையட்டும். ஓகேவா. இந்த வெஜ்ஜு வந்து க்ளீனாக வந்து ஃப்ளோரில் ஃபார்ம் ஆகி உடையட்டும். அது 15 மினிட்ஸ்லேயே அது பொறுமையாக மேலே போதா இல்லை இப்படியே போதா இப்படிலாம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா. இது போய் முட்டும். அது முட்டுறதுக்குள்ளே வந்து ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு மேலேயும் கீழே வரணும். வந்து அது லோவரில் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா மேலே போகும். மேலேனா அதான் மேக்ஸிமம் இதான் டார்கெட்டு. இப்போ 25 கிட்ட வரும் அந்த டார்கெட்டு நம்ம அடுத்த லெவலு. ஸோ அது ஒரு வேளை அங்கேருந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இது வரைக்கும் பெருசாக நான் ஷார்ட் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. நான் இங்கேயும் எடுத்தேன், காலையில் இதை கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்தேன், கட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கேயும் ஷார்ட் எடுத்தேன், அப்புறம் இங்கேயும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். 3 தடவை வந்து ஃபெயில் ஆனதுனால நான் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் எடுக்கல. இருக்கிற ஷார்ட் மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு டைம் அடிக்காத மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷனாக இவ்வளோ தான். நாளைக்கு எந்த தான் நைட்டு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு காலையில் 9 வேலைக்கு மார்க்கெட் பார்த்து அப்புறம் இதனால பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் மியூட்டில் இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லைன்னா நான் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து செஷன் பண்ணுவேன். சரி, ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு பார்ப்போம். See you. Catch you later. Bye. Thank you, sir. Thank you, sir. Thanks, sir. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.